வணக்கம். நாம் அனைவரும் எதிர்பார்த்த திருச்சி பஞ்சப்பூர் ஒருங்கிணைந்த பேருந்து முனையமானது மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. முதல் நாள் சேவை இந்த பேருந்து முனையத்திலிருந்து முதல் நாள் சேவை துவக்க நாளான இன்று இந்த பகுதியில் பேருந்துகள் எப்படி இயங்குகிறது, இங்கு என்ன மாதிரியான அமைப்புகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது, இந்த பேருந்து முனையத்தில் வாகன நிறுத்தம், அதாவது 2 வீலர் பார்க்கிங், 4 வீலர் பார்க்கிங்லாம் எந்த பக்கம் அமைக்கப்பட்டிருக்கிறது என்பது பற்றிய ஒரு முழு தகவலை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம சேனலில் வீடியோ பார்க்குறீங்க, அதுவும் இது போன்ற தகவல்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கவும் விரும்புகிறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலையும் டச் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். வாங்க தொடர்ந்து நம்ம வீடியோ பார்க்கலாம். தமிழ்நாட்டின் பிரம்மாண்டமும் திருச்சியின் புதிய அடையாளமாகவும் அமைந்துள்ள திருச்சி பஞ்சப்பூர் ஒருங்கிணைந்த பேருந்து முனையமானது முழுவதும் குளிரூட்டப்பட்ட ஒரு பேருந்து நிலையமாக அமைக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாட்டிலேயே ஒரு முதல் குளிரூட்டப்பட்ட பேருந்து நிலையம் என்ற பெருமையை பெற்றிருக்கிறது நமது திருச்சி பஞ்சப்பூர் ஒருங்கிணைந்த பேருந்து முனையம். திருச்சி மாநகரில் ஏற்கனவே 2 பேருந்து நிலையங்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஒன்று மத்திய பேருந்து நிலையம், இன்னொன்று சத்திரம் பேருந்து நிலையம். இந்த 2 பேருந்து நிலையமும் அமைந்துள்ள அந்த பகுதி போக்குவரத்து நெரிசல் மிக்க பகுதியாக இருப்பதனால 3வதாக ஒரு பேருந்து நிலையம் அமைக்க வேண்டும் என்று மக்களின் நீண்ட வருட கோரிக்கையாக இருந்து வந்தது. அந்த நீண்ட வருட கோரிக்கையானது தற்போது நிறைவு பெற்று மக்கள் அந்த பேருந்து நிலையத்தை பயன்படுத்த தொடங்கி இருக்கிறார்கள். எப்போதெல்லாம் திமுக ஆட்சிக்கு வருகிறதோ அப்போதெல்லாம் பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் திருச்சி மாவட்டத்திற்கு ஒரு தனி கவனம் செலுத்தப்படும். முக்கியமாக திருச்சி மாவட்டத்திற்குள்ள பார்த்தோம்னா முக்கியமான அமைச்சர்களும் இந்த திருச்சி மாவட்டத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். இப்போ திருச்சி மாவட்டத்திற்கு என்ன ஒரு தனி கவனம் செலுத்தும் போது நிறைய திட்டங்கள், நிறைய வளர்ச்சி திட்டங்கள் திருச்சி மாவட்டத்திற்கு அறிவிக்கப்படும். 2021 திமுக தேர்தல் அறிக்கையிலும் பட்ஜெட்டிலும் அறிவித்தபடி மிக பிரம்மாண்டமாக இந்த பேருந்து நிலையத்தை அமைக்க முயற்சி செஞ்சாங்க. அதுபோல இந்த பேருந்து முனையத்துக்கான கட்டுமான பணிகள் துவங்கப்பட்டது. படிப்படியாக இந்த பேருந்து முனையத்தோட கட்டுமான பணிகள் நிறைவு பெற்று திறப்பு விழாவும் நடைபெற்றது. தற்போது மக்கள் பயன்பாட்டிற்கும் வந்துவிட்டது இந்த பேருந்து முனையமானது. அதனால இனி வரும் காலங்களில் திருச்சியில் இந்த நகர்பகுதியில் கொஞ்சம் போக்குவரத்து நெரிசல் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கு. இந்த பேருந்து முனையத்தை அமைப்பதற்காக முயற்சி எடுத்த நம்ம திருச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த முக்கிய அமைச்சர்கள் மற்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு முதல்ல நம்ம நன்றியை தெரிவிக்கணும். ஏன்னா இது போன்ற பிரம்மாண்டமான ஒரு பேருந்து நிலையத்தை அமைப்பதற்காக பல ஆண்டுகளாக முயற்சி செய்தும் அது நிறைவு பெறவில்லை. தற்போது திமுக ஆட்சியில் இந்த திட்டம் மிக அருமையாக செயல்படுத்தப்பட்டிருக்கிறது. நாம் தொடர்ந்து இந்த புதிய பேருந்து முனையத்தில் 2 சக்கர வாகன நிறுத்திமிடம் எந்த பக்கம் அமைக்கப்பட்டிருக்கிறது, 4 சக்கர வாகனங்கள் அதாவது டாக்ஸி ஸ்டாண்ட் எந்த பக்கம் இருக்கிறது, ஆட்டோ ஸ்டாண்ட் எந்த பக்கம் இருக்கிறது, பேருந்துகள் எந்த வழியாக உள்ளே செல்கிறது என்ற காட்சிகளை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம பார்க்குற இடம் கார் பார்க்கிங் மற்றும் பயணிகளை இறக்கி விடக்கூடிய ஒரு இடம். அதாவது நம்ம கார்லையோ அல்லது ஆட்டோவிலையோ 2 வீலரில் வந்தால் கூட இந்த இடத்துல நம்ம பயணிகளை இறக்கி விட்டு நம்ம செல்லக்கூடிய ஒரு இடமாக இந்த இடம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இது 2 வீலர் பார்க்கிங் இல்லை, ஜஸ்ட் நம்ம இறக்கி விட்டுட்டு நம்ம செல்லக்கூடிய இடம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நாள் அப்படிங்கிறதுனால அங்கங்கே வாகனங்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் படிப்படியாக அந்த சட்டங்கள் எல்லாமே நடைமுறைக்கு கொண்டு வருவாங்க. ஏன்னா எந்த இடத்துல 2 வீலர் நிப்பாட்டணுமோ அங்கே மட்டும்தான் 2 வீலர் நிப்பாட்டணும், எந்த இடத்துல கார் நிப்பாட்டணுமோ அதற்கான அறிவிப்புகள் எல்லாமே மிகச்சரியாக அமைக்கப்பட்டிருக்கிறது. அதுபடி நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா இந்த பேருந்து நிலையம் மிக அருமையாக மெயின்டைன் செய்யப்படும். இந்த பஞ்சப்பூர் ஒருங்கிணைந்த பேருந்து முனையமானது கடந்த 9/5/2025 அன்று நமது தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் இந்த பேருந்து முனையமானது திறந்து வைக்கப்பட்டது. திறந்து வைக்கப்பட்ட நாளில் இருந்து ஒரு சில வாரங்கள் தொடர்ந்து அதனுடைய வேலைகள் நடைபெற்றதுனால மக்கள் பயன்பாட்டிற்கு அனுமதிக்கலை. தற்போது இந்த பேருந்து முனையமானது மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அதாவது 16/6/2025 இருந்து இந்த பேருந்து முனையமானது செயல்பட துவங்கி இருக்கிறது. இதன் பிறகு இந்த பகுதியில் என்னென்ன மாதிரியான வளர்ச்சிகள் அடையவிருக்கிறது, அதாவது இந்த பஞ்சப்பூர் பேருந்து முனையத்தை சுற்றி நிறைய வளர்ச்சி திட்டங்கள் ஏற்கனவே செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது நமக்கு தெரியும். அதாவது ஒரு பக்கம் காய்கறி மார்க்கெட், வாகன முனையம், டைட்டில் பார்க்கு, அப்புறம் ஆம்னி பேருந்து நிலையம், இப்படி நிறைய திட்டங்கள் இந்த பஞ்சப்பூரை சுற்றி நிறைய வளர்ச்சி திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்போ நம்ம தொடர்ந்து பேருந்து முனையத்தோட உள்பகுதி, அதாவது ஃபுல்லாக ஏசி ஹால் அமைச்சிருக்காங்க இல்லையா, அதாவது ஒரு பெரிய விமான நிலையம் போல காட்சியளிக்கக்கூடிய இந்த உள்புற தோற்றத்தை நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எந்தெந்த பிளாட்ஃபார்மில் எந்தெந்த பேருந்துகள் எந்தெந்த டைமுக்கு வரக்கூடிய வகையில் ஒரு விமான நிலையத்தில் எப்படி அந்த டைம் போர்டு வச்சுருப்பாங்களோ அதுபோல்
திருச்சி பஞ்சப்பூர் ஒருங்கிணைந்த பேருந்து முனையத்தில் இந்த எல்இடி போர்டு வந்து அமைக்கப்பட்டிருக்கிறது. உள்பகுதியில், அதாவது பேருந்து முனையத்தோட உள்பகுதியில் அந்த குளிர்சாதன வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ள அந்த ஹாலில் வந்து பார்த்தோம்னா நிறைய கடைகள் வந்து அமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு 300லேருந்து ஒரு 400 கடை கிட்ட இருக்கும்போது இருக்குது. அந்த அளவுக்கு வந்து நிறைய கடைகள் வந்து அமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சில கடைகள் மட்டும்தான் இப்போதைக்கு வந்து துவங்கியிருக்கிறாங்க. முதல் நாளில் சின்ன சின்ன கடைகளும் இருக்குது, பெரிய உணவகங்களும் வந்து அமைக்கப்பட்டிருக்கிறது. அதையும் நம்ம வந்து இப்போ தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த வாகன நிறுத்தமிடம் இருக்குல்ல, அது டூ வீலர் நிறுத்தக்கூடிய டூ வீலர் பார்க்கிங் எந்த பக்கம் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த முதல் நாள்லேயே வந்து நிறைய தடுமாற்றமாக அங்கங்கே மெயின் ரோட்லேயே வந்து நிப்பாட்டிட்டு போகிறாங்க. ஏன்னா இன்னொன்று அந்த கார் பார்க் நம்ம பார்த்தோம் இல்லையா, அங்கே வந்து சரி இதுதான் டூ வீலர் பார்க் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து அங்கேயே வந்து நிப்பாட்டிட்டு போயிடுறாங்க. அதனால் நீங்கள் இனி வரும் நாட்களில் நீங்கள் பேருந்து முனையத்துக்கு ஒரு அவசர காலங்களில் நீங்கள் வரும்போது கரெக்டான இடத்துல நம்மளோட வாகனத்தை நம்ம வந்து நிப்பாட்டி போனால் தான் நம்மளோட வாகனத்தை வந்து நம்ம பாதுகாக்க முடியும். அதனால் ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய் நீங்கள் வந்து சிரமப்படாமல் கரெக்டாக போய் கார் பார்க்கில் போய் நிப்பாட்டுங்க. அல்லது நீங்கள் வந்து டூ வீலரில் வந்தீங்க அப்படின்னா டூ வீலர் பார்க்கில் போய் உங்களோட வாகனத்தை போய் நிப்பாட்டுங்க. இந்த பேருந்து முனையத்தில் உள்பகுதியில், அதாவது இந்த ஏசி ஹால் இருக்குது பாருங்கள், அதில் வந்து வெயிட்டிங் ஏரியா வந்து இருக்குது. பயணிகள் காத்திருக்கக்கூடிய இடம் வந்து அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா நம்ம சார்ஜிங், நம்ம மொபைலோ அல்லது நம்மளோட டேப்போ லேப்டாப்போ இதெல்லாமா சார்ஜிங் செய்யக்கூடிய வகையில் அங்கே வந்து ஒரு பாயிண்ட் வந்து அமைக்கப்பட்டிருக்குது. அதனால் நம்ம வந்து தொலைதூரத்துலேருந்து வர்றோம், நம்ம வந்து நைட்டில் அல்லது மிட் நைட்டில் இறங்குறோம், அல்லது நம்ம ஃபோன் வந்து ஒரு அவசர நேரத்தில் சார்ஜ் இல்லாமல் போயிடுது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து இங்கே உள்ளார வந்து சார்ஜிங் செய்யக்கூடிய வகையில் அதுக்காக ஒரு தனி இடமும் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு.
அது மாதிரி பேருந்து நிலையத்திலிருந்து உள்புறத்திலிருந்து வெளியே வரக்கூடிய பேருந்துகள் எல்லாமே ஒரே திசையில் தான் போகணும். அதாவது உள்ளே வரும்போது 2-3 திசையில் கூட போகிறாங்க. ஆனால் வெளியாகும்போது ஒன்று அந்த ரிங் ரோடு சைடில் வந்து வெளியாகுது, இன்னொன்று வந்து இந்த மதுரை பைபாஸில் வந்து வெளியாகணும். அப்போ இந்த மதுரை பைபாஸ் பக்கம் வெளியாகக்கூடிய அனைத்து பேருந்துகளுமே வந்து பார்த்தோன்னா ஒரு போக்குவரத்து நெரிசல் மிக்க பகுதியாக மாறக்கூடிய வகையில் இந்த பகுதி வந்து இருக்கிறது. ஏன்னா எல்லா பேருந்துகளும் ஒரே நேரத்தில் வெளியாகும் போது அவங்க வந்து அந்த பைபாஸில் போய் திரும்பும்போது, அதாவது கரெக்டாக அந்த பஞ்சப்பூர் சிக்னல் ஏற்கனவே இருக்குது, அந்த இடத்துல வந்து திரும்பும்போது அங்கே வந்து ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது. இன்னொன்று அந்த இடத்துல வந்து ஒன்று சிக்னல் அமைக்கணும், சிக்னல் அமைக்கிறதுக்கும் இது வந்து பைபாஸ் அப்படிங்கிறதுனால அது எந்த மாதிரியான மாற்றங்கள் அங்கே கொண்டு வருவாங்க அப்படிங்கிறது தெரியல. பெரம்பலூர், சென்னை, நாமக்கல், துறையூர், தொட்டியம் இந்த பக்கம் செல்லக்கூடிய பேருந்துகள் எல்லாமே பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வந்து கரெக்டாக இந்த இடத்துல மறுபடியும் அவங்க வந்து ரைட்டு திரும்பி அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து மன்னார்புரம் வழியாக அந்த பேருந்துகள் வந்து செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த இடம் வந்து பார்த்தோன்னா ரொம்ப முதல் நாளே ரொம்ப போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. இதுக்கு மாற்று ஐடியா அவங்க வந்து இதை என்ன மாதிரியான ஐடியா கொண்டு வருவாங்க அப்படிங்கிறது தெரியல.
இந்த பஞ்சப்பூர் ஒருங்கிணைந்த பேருந்து முனையத்தில் தரைதளம் மற்றும் முதல் தளம் என 2 தளங்களாக அமைக்கப்பட்டிருக்கிறது. இதில் தரைதளத்தில் வந்து பார்த்தோம்னா வெளி மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய பேருந்துகள் வந்து தரைதளத்தில் அவங்க வந்து பயணிகளை இறக்கி விட்டு மறுபடியும் அங்கேருந்து ஏற்றிட்டு போகிறதுக்கு வகையில் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. அதே முதல் தளத்தில் வந்து பார்த்தோன்னா முழுவதுமே டவுன் பஸ் மட்டும்தான் இயங்கக்கூடிய வகையில் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. இதில் வெளியூர்லேருந்து வரவங்க கீழே இறங்கி அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு வந்து போகும்போது நிறைய பேருக்கு வந்து இந்த எக்ஸலேட்டர் வசதி வந்து அமைக்கப்பட்டிருக்கிறது தெரியுமாங்கிறது தெரியல. இன்னொன்று எக்ஸலேட்டர் இருக்குது, லிஃப்ட் இருக்குது, அதுபோக படிக்கட்டும் இருக்குது. இப்படி 3 வகையாக மேலே செல்லக்கூடிய வகையில் இந்த பேருந்து முனையமானது அமைக்கப்பட்டிருக்குது. அதனால் முதல் நாள் நிறைய பேர் வந்து எக்ஸலேட்டர் வந்து பயன்படுத்தலை. இனி வரும் நாட்களில் நீங்கள் வந்து பஞ்சப்பூர் ஒருங்கிணைந்த பேருந்து முனையத்துக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா இப்படி இத்தனை வசதிகளும் பயணிகளுக்காக வந்து அமைக்கப்பட்டிருக்கிறது. இது எல்லாமே வந்து மக்கள் பயன்படுத்தினா தான் அது வந்து எப்போதுமே செயல்பாட்டில் இருக்கும். இது வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து டவுன் பஸ் மட்டும்தான் வருவதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கு. அதனால் அனைத்து பகுதிகளுக்குமே செல்லக்கூடிய டவுன் பஸ் எல்லாமே வந்து இங்கேருந்து தான் வந்து இயக்கப்படுது. அதனால் ஆல்ரெடி வந்து அந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய மத்திய பேருந்து நிலையம் மற்றும் சத்திரம் பேருந்து நிலையம் இரண்டுமே செயல்பாட்டில் தான் இருக்கும். தற்போது வந்து எந்தவித மாற்று ஐடியாவும் வந்து அறிவிக்கப்படலை. அதனால் தற்போது 2 பேருந்து நிலையம் வந்து செயல்பாட்டில் இருக்குது. தற்போது 3வது பேருந்து நிலையமாக இந்த பஞ்சப்பூர் பேருந்து நிலையமும் வந்து மக்களுக்காக செயல்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. திருச்சியில் ஒரு பெரிய சுற்றுலாத்தலம் போல் அமைக்கப்பட்டிருக்கின்ற இந்த பேருந்து முனையத்தை பற்றி யாரெல்லாம் வந்து இது போல் ஒரு வீடியோ வந்து எதிர்பார்த்தீங்க, இந்த வீடியோ பதிவை வந்து நீங்கள் எந்த ஊரில் இருந்து எந்த நாட்டில் இருந்து நம்மளோட வீடியோ பதிவு வந்து பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா உள்ளூரில் உள்ளவங்களே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இன்றைக்கி ஆர்வத்தோடு வந்து இந்த பேருந்து நிலையம் இயங்குவதை வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதுபோல் நிறைய பேர் எல்லாருக்குமே இன்னைக்கோ அல்லது நாளைக்கோ அல்லது ஒரு வாரத்துக்குள்ளே இந்த பேருந்து முனையத்தை வந்து நேரில் பார்ப்பதற்கான வாய்ப்பு கிடைக்குமா அப்படிங்கிறது தெரியல. அதனால் நம்மளோட வீடியோ பதிவை நீங்கள் பார்க்குற நம்மளோட பஞ்சப்பூர் பேருந்து நிலையத்தை பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க, நம்மளோட வீடியோ பதிவு எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து 2 வீலர் பார்க்கிங் அமைந்துள்ள அந்த பகுதிக்கு நம்ம வந்து போயிட்டுருக்குறோம். அதாவது எந்த பகுதியில் இந்த 2 வீலர் பார்க்கிங் வந்து அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வந்து ரிங் ரோட்டில் இருந்து வரும்போது, அதாவது புதுக்கோட்டை பைபாஸ்லேருந்து கட் பண்ணி ஓலையூர் வழியாக நம்ம ரிங் ரோட்டில் வரும்போது, ரிங் ரோட்லேயே லெஃப்ட் கட் பண்ணோம் அப்படின்னா பேருந்து நிலையத்தோட பின்பகுதியிலேயே வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோருக்கு, அதாவது பேஸ்மெண்ட்டில் தான் வந்து அந்த 2 வீலர் பார்க்கிங் வந்து அமைக்கப்பட்டிருக்கிறது. இது வந்து உள்ளே செல்லக்கூடிய வழி. இதற்கு கீழே இந்த 2 வீலர் பார்க்கிங் வந்து அமைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இப்போ ஒரு 2 வீலர் போகுது பாருங்க, அப்படி கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்படியே ரைட்டு திரும்பினாங்க அப்படின்னா கீழே வந்து பேஸ்மெண்ட்டில் தான் வந்து அந்த வாகன முனைய இருசக்கர வாகன நிறுத்துமிடமானது அமைக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் வந்து
டூ வீலர் பார்க்கிங் மிகப்பெரிய அளவில், அதாவது வெளிநாடுகளில் அமைக்கப்பட்டிருக்க வகையில் இந்த பார்க்கிங் ஏரியா வந்து அமைக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு பிளாட்ஃபார்முக்கும் அந்த நம்பர்லாம் வந்து கொடுத்துருக்குறாங்க. நம்ம வந்து எந்த லொக்கேஷனில் நம்மளோட வண்டியை வந்து நிப்பாட்டுறோம் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து தெளிவாக ஞாபகம் வைத்து கொள்ளக்கூடிய வகையில் அந்த ஒவ்வொரு ரோவுக்கும் வந்து ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. அதாவது அதுபோல் வந்து எவ்வளோ பார்க்கிங் கட்டணம் அப்படின்னு பார்த்தோன்னா 24 மணி நேரம் வரைக்கும் வந்து பார்த்தோன்னா 20 ரூபா. நம்ம வந்து வாகனத்தை நிப்பாட்டிட்டு ஒரு 10 நிமிஷத்தில் வந்து எடுத்தாலும், ஒரு மணி நேரத்தில் எடுத்தாலும் அந்த 20 ரூபா தான். 24 மணி நேரம் வரைக்கும் 20 ரூபாயாக ஒரு டூ வீலருக்கு வந்து கட்டணமாக வந்து வசூலிக்கப்படுகிறது. நாம் அனைவரும் எதிர்பார்த்த திருச்சி பஞ்சப்பூர் ஒருங்கிணைந்த பேருந்து முனையமானது எப்போது செயல்பாட்டுக்கு வரும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே வந்து எதிர்பார்த்திருந்தோம். இன்னைக்கு, அதாவது 16/6/2025 இந்த பேருந்து முனையமானது செயல்பட துவங்கி இருக்கு. இந்த பேருந்து முனையம் பற்றிய இந்த அருமையான தகவல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பதிவு எப்படி இருக்கு, இந்த வீடியோவை பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதுபோல இந்த வீடியோ பதிவை உங்க நண்பர்களுக்கும் வாட்ஸ்அப் குரூப் மற்றும் ஃபேஸ்புக்லையும் வந்து ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.